எல்லாருக்கும் வணக்கம். ஆப்டிடியூட் கணக்குனாலே ஃபார்முலா தானே நினைக்கிறீங்களா? இல்லங்க. சில கணக்குகளை சிம்பிள் லாஜிக் வச்சே சால்வ் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு கிளாசிக் கணக்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நிறைய பேரை குழப்புற கணக்கு, ஆனா தீர்வு ரொம்பவே சிம்பிள். இதோ அந்த கேள்வி. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுதா? ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன? அதை எப்படி நம்ம லாஜிக் வச்சு ஈஸியா உடைக்கலாம்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த கணக்கை சால்வ் பண்றதுக்கு நம்ம முதல்ல ஒரு சிம்பிளான அசம்ஷன் எடுத்துக்கலாம். எதுக்குன்னா, அப்பதான் நம்பர்ஸ்லாம் ஈஸியா இருக்கும், நம்ம முழு கவனமும் கணக்கோட லாஜிக் மேல இருக்கும். இப்போ நாம என்ன நினைச்சுக்கலாம்னா, ஒரு மில்லி பெட்ரோலோட விலை அந்த ஓனருக்கு ₹1 வச்சுக்கலாம். அப்போ 1000 மில்லி பெட்ரோலோட அடக்க விலை ₹1000. சிம்பிள். நம்ம கணக்கு போடுறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? சரி, இப்போ கஸ்டமர் சைடுல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவர் எவ்வளோ காசு கொடுக்கறாரு? கஸ்டமர் பங்குக்கு வராரு, 1 லிட்டர் பெட்ரோல் கேக்குறாரு, அதாவது 1000 ml. அவரை நம்பி கரெக்டா ₹1000 எடுத்து கொடுத்துடுறாரு. அவர் பார்வையில டீல்ல முடிஞ்சிருச்சு. ஆனா உண்மையிலே என்ன நடக்குது? அந்த மிஷின்ல தான் அசல் கதையே இருக்கு. கஸ்டமர் 1000 மில்லிக்கு காசு கொடுத்தாலும் அந்த ஓனர் கொடுத்தது என்னவோ 970 மில்லி பெட்ரோல் தான். அதோட உண்மையான மதிப்பு வெறும் ₹970 தான். இங்க தான் அந்த சின்ன ஏமாத்து வேலை நடக்குது. அப்போ அந்த ஓனரோட உண்மையான லாபம் என்ன? ரொம்ப சிம்பிள். அவர் வாங்கின ₹1000க்கும் அவர் கொடுத்த ₹970 மதிப்புள்ள பெட்ரோலுக்கும் உள்ள வித்தியாசம்தான். அதாவது வெறும் ₹30. ஆனா இங்க தான் அசல் கேள்வியே வருது. இந்த ₹30 லாபத்தை எந்த தொகையை வச்சு கணக்கு போடணும்? கஸ்டமர் கொடுத்த அந்த ₹1000 வச்சா இல்ல வேற எதையாவது வச்சா? இங்க தான் நம்ம லாஜிக் வேலை செய்யணும். இந்த ஒரு கேள்வியை மட்டும் நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த மொத்த கணக்கோட புதிரியும் அவிழ்த்திடலாம். கேள்வி இதுதான்: நான் உண்மையா முதலீடு செஞ்ச பணத்துல இருந்து எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சது? அந்த உண்மையான முதலீடுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அந்த ₹30 ₹1000 டிவைட் பண்ணிடுவாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஓனர் ₹1000 முதலீடு பண்ணல. அவரோட கையிலிருந்து போனது வெறும் ₹970 மதிப்புள்ள பெட்ரோல் தான். அப்போ லாபத்தை அவரோட உண்மையான முதலீட்டிலிருந்து தானே கணக்கு போடணும், கஸ்டமர் கொடுத்த பணத்திலிருந்து இல்ல. சரி, வாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கணக்க போட்டு பார்க்கலாம். ஸ்டெப் 1 லாபம் ₹30. ஸ்டெப் 2 நம்மளோட உண்மையான முதலீடு, அதாவது பேஸ் அமௌண்ட் ₹970. அப்போ லாப சதவீதம் எப்படி வரும்? 30 டிவைடட் பை 970, அதை 100ஆல பெருக்கணும். அவ்வளவுதான். இதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பதில் கிட்டத்தட்ட 3.09%. இதுதான் அந்த ஓனரோட உண்மையான லாபம். கரெக்டா 3% இல்ல, அதை விட கொஞ்சம் அதிகம். ஓகே, இந்த லாஜிக்கை நாம எப்படி மத்த கணக்குகளுக்கும் யூஸ் பண்ணலாம்? குறிப்பா எக்ஸாம்ல வர்ற தவறான எடை, அதாவது ஃபால்ஸ் வெயிட் மாதிரியான கணக்குகளுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணும்? நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். மத்த எல்லா டீடைல்ஸையும் மறந்துட்டு இந்த ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்க. எதுக்காக பணம் கொடுக்கப்பட்டது வர்சஸ் உண்மையா என்ன பொருள் வெளியே போச்சு. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் லாபம். அந்த லாபத்தை வெளியே போன பொருளோட மதிப்புல கணக்கு பண்ணுங்க. இதுதான் இந்த மாதிரி எல்லா கணக்கையும் சால்வ் பண்றதுக்கான சீக்ரெட். இந்த லாஜிக்கை ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட டெய்லி லைஃப்ல எங்கெல்லாம் பார்க்கலாம்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது உண்மையான விலைக்கும் நாம நினைக்கிற விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை வேற எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லையா?